வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை குழம்பு வச்சு முருங்கீரை பொரியல் பண்ண போகிறேன். சாப்பாடு தயிர், அதுக்கு என்ன சேர்த்தலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு துவரம் பருப்பு, 200 கடலைப்பருப்பு சேர்த்து காலையில் 6 மணிக்கு ஊற வச்சது தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு கடலைப்பருப்பு தண்ணி வடிகட்டினதை நல்லா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு அதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா உருண்டையாக பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்பு இந்த பக்கம் நம்ம கூட்டி வச்சிட்டோம்னா குழம்பு கொதிச்சிடும். அது வெந்ததுக்கு பின்னாடி குழம்புல எடுத்து அந்த உருண்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் உருண்டையை வேக வச்சு எடுத்து உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் உரப்பு புளிப்புலாம் அந்த உருண்டையில் ஏறிடும். அதுக்கப்புறம் கீரை தாளித்து விட்டலாம். இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வடைக்கு மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ரொம்ப பரவரன்னு அரைக்காமல் ஒரு லெவலாக அரைக்கணும். ஏன்னா வலுவலுன்னு தான் கெட்டியாயிரும். ரொம்ப பரவரன்னு இருந்தால் உதிர்ந்துடும். அதனால் கரெக்டாக அரைச்சி அப்படியே எடுத்துட்டு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் சில்லு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு அளவாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அரைச்சாச்சு. இருந்தால் இப்படி தான் அப்படியே வடைக்கு மாதிரி தான் 1-2 அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு அரைக்காமல். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரொம்ப மெலிசாக நறுக்கி வச்சது தேங்காய் எல்லாம் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கிட்டு குழம்பு தாளித்து விட்டோம்னா கொதிச்சிடும். குழம்பு கொதிச்சதுக்கு பின்னாடி அப்போ நம்ம வெந்ததுக்கு பின்னாடி அதை எடுத்து குழம்புல போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படி நல்லா உரப்பு புளிப்பெல்லாம் அதில் ஏறிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தாளித்து விட்டலாம். இப்போ உருண்டை உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் குழம்பு தாளித்து விட்டலாம். இப்போ தாளிச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டு தாளித்து விட்ருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் வச்ச மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு அது கொஞ்சமே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வதக்கி தேங்காயும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொதித்ததுக்கு பின்னாடி புளி கரைச்சி வச்சுருக்கு. கொஞ்சமாக லேசாக புளி ஊற்றி அது நல்லா கொதித்த பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த உருண்டை வெந்துகிட்டு இருக்குது. வெந்தோடனையுமே அப்புறம் எடுத்து குழம்புல போட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சின்ன வெங்காயமும் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. உருண்டை மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அது கொஞ்சம் புளிப்பு உரப்பெல்லாம் அதில் ஏறணும். பழைய குழம்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும். உப்பு அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி ஊற்றி விட்டுலாம். புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. அதுக்கப்புறம் குழம்பு அப்புறம் உருண்டையை எடுத்து போட்டு அப்புறம் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிருச்சு. உப்பு உரப்பு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த இப்போ பருப்பு உருண்டை வெந்துருச்சு. எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். முருங்கீரை தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருங்கீரை சிம்பிளான வேலை.
கடுகு 2 சீரகம் வரமிளகா சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு முருங்கீரை வெந்துருச்சு, தேங்காய் தண்ணி போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவ்வளோ ஒரு 10 நிமிஷம் அது குழம்புல அப்படியே சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் அதில் நல்லா ஏறிக்கும். அதுக்கப்புறம் இறக்கலாம், அவ்வளோதான். முருங்கீரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு அப்படியே ஒரு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு அவ்வளோதான், இறக்கணும், எல்லாமே ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு, முருங்கீரை பொரியல், சாப்பாடு, தயிர். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு மாதிரி இந்த குழம்பு வந்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா பழைய குழம்பு நல்லாயிருக்கும். வச்சு பாருங்கள். உடம்புக்கு நல்ல நிறையா புரதச்சத்து இருக்குது. சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு இதெல்லாம் எப்படின்னு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பூவு கூட நாறு போல, சேலை கூட நூல் போல, வேணா பாட்டி தொண்டை பாட முடியும், கட் பண்ணிடுறியாத சரிக்குது பாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.